தமிழ்நாட்டில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றாக போற்றப்படும் புனித தலம் சுவாமிமலை. ஒரு நாள் பிரம்மாவிடம் முருகப்பெருமான் ஒரு கேள்வி கேட்டார். ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருள் உனக்கு தெரியுமா? அந்த கேள்விக்கு பிரம்மாவால் பதில் சொல்ல முடியவில்லை. அதனால் கோபமடைந்த முருகன் பிரம்மதேவரை சிறையில் அடைத்ததாக புராண கதை கூறுகிறது. பிரம்மா இல்லாமல் படைப்பு பணிகள் தடைபட தொடங்கின. இதை கண்ட சிவபெருமான் முருகப்பெருமானிடம் வந்து, பிரம்மதேவரை ஏன் சிறையில் அடைத்தாய் என்று கேட்டார். முருகன் நடந்த அனைத்தையும் கூறினார். அப்போது சிவபெருமான் சிரித்தபடி, அப்படியானால் அந்த ஓம் பிரணவத்தின் உண்மையான பொருள் உனக்கு தெரியுமா என்று கேட்டார். முருகப்பெருமான், தெரியும் அப்பா என்றார். அப்படி என்றால் எனக்கு சொல்லிக் கொடு என்று சிவபெருமான் கேட்டார். அப்போது முருகன் ஒரு நிபந்தனை வைத்தார். நான் குருவாகவும் நீங்கள் சீடராகவும் இருந்து கேட்டால்தான் அந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்வேன். உலகத்திற்கே குருவான சிவபெருமான் தன் மகனின் ஞானத்தை உலகத்திற்கு உணர்த்துவதற்காக சீடராக பணிந்து அமர்ந்தார். முருகப்பெருமான் சிவபெருமானின் காதில் பிரணவ மந்திரத்தின் ஆழமான பொருளை உபதேசித்தார். அந்த தெய்வீக நிகழ்வு நடைபெற்ற திருத்தலமே சுவாமிமலை என்று போற்றப்படுகிறது. இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.